சரிதா தொழுவத்திலே take a cross and take ചന്ദ് പോകുന്ന As we carry this cross, actually we jump carrying the cross and wearing தலைமீது திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவே சிலுவை பாதை உடனடியாக ஆரம்பமாகிறது. ஆங்காங்கு நிற்கக்கூடிய இறை மக்கள் விரைவாக ஆலய வளாகத்திற்கு வர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலக்கில் அரைஞ்சி ரைட்டு லெஃப்ட்டும் அரைஞ்சி மண்டை வாட அரைஞ்சிட்டான் ஹெட் ஆஃப் ஹேண்டு ரைட் ஹேண்டு விசில் விட்டு வாழ்க்கையில் அது சைடு க்ளோஸ் இடமே அந்த பேரில் வாழணும். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஓ இரக்கம் நிறைந்த இயேசுவே, உமது தெய்வீக மாட்சிமையின் முன் நொறுங்கிய உள்ளத்துடனும் மனத்துயர் அடைந்த ஆன்மாவுடனும் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம். என் ஒரே தேவனாகி உமக்கு எதிராக குற்றம் புரிந்தமைக்காக மனம் வருந்துகிறோம். உமது இரக்கத்தை பெற நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் நீர் உயிர்விட்ட சிலுவை எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது. உமது வியாகுல அன்னையோடும் எங்கள் காவல் தூதரோடும் சேர்ந்து இந்த சிலுவை பாதையை நிலைகளை தியானிப்பதன் வழியாக உமது பாடுகளினாலும் இறப்பினாலும் நீர் மாட்சி உறுவது போல என் ஆன்மாவும் மீட்படைந்து எங்கள் வாழ்வு முழுமையாக உமக்கு உகந்ததாக செய்தருளும். ஆமென். முன்னுரை. யார் போட்டது இந்த பாதை? இயேசுவே தனக்கு போட்டதா? இப்படித்தான் 2000 ஆண்டுகளாய் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுகிறோம். சிலுவை சுமக்கும் இயேசுவுக்காய் கண்ணீர் வடிக்க 14 பகுதியாய் பிரித்து கொண்டு பாடுகளை பார்க்கிறோம். சிலுவையை
என்று உணர்வோமாக. அவரை பின்பற்ற அதற்கு நம் சிலுவையை நாமே சுமந்தாக வேண்டும். மத்தேயு 10:37. இதற்குத்தான் செயல் விளக்கம் தருகின்றார். தானே சுமந்து. இதற்கு நம் சிந்தனையை ஒன்றாக்கி சீராக சென்றிடுவோம் அவர் பின்னால். அவர் செயல் விளக்கம் உணர்ந்திட்டால் சிலுவை பாரம் அவருக்கில்லை. செல்வோமா? சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி என்ற தோத்திரம் செய்கிறோம். அதை பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். அன்பும் அமைதியும் நிறைந்த என் தந்தையே, அன்பு உன்னிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் உன்னிடமிருந்து பிறந்தவர்கள். அன்பு செலுத்துபவர் உண்மை அறிந்துள்ளார்கள். ஏனெனில் தந்தையே, நீர் அன்பாயிருக்கின்றீர். யோவான் 4:7. பரிவு என்னும் கட்டுகளால் என்னை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தீர். என் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினீர். என் பக்கமாக சாய்ந்து எனக்கு உணவு ஊட்டினீர். ஓசாயா 11:4. அன்பு செய்ய தகுதியற்றவன் நான் என தெரிந்தும் அன்பு செய்தீர். எனக்காகவே என்னை அன்பு செய்யவே உமது மகனை அனுப்பினீர். எண்ணிலடங்கா குறைகள் இருந்தாலும் குறையில்லாமல் நேசித்தீர். ஆயினும் அன்பு செய்த உன் மகனை சீர்பிடிக்கிறேன். அன்பு நிறை இயேசுவே, நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவரோ இன்னொருவரை அன்பு செய்கிறார். இன்னொருவர் வேறொருவரை அன்பு செய்கின்றார். வேறொருவர் மற்றொருவரை அன்பு செய்கின்றார். இதற்கிடையில் எங்கோ இருக்கும் ஒருவர் என்னை அன்பு செய்கின்றார். இந்த அழகிய அன்பு கைப்பிலே நான் அருவருத்து போனேன். பேசும்போதெல்லாம் தீர்ப்பிடுகிறேன். அவர் சரியல்ல, இவர் சரியல்ல, அவர்கள் மட்டுமே சரி, அவர்கள் இவ்வாறுதான், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று வசைபாடுகிறேன். இவ்வாறாக எனது தீர்ப்பிடுதலால் என்னை அன்பு செய்யும் குடும்பத்தை சமுதாயத்தை காயப்படுத்தினேன். இனியாவது நான் அன்பு செய்யாதவர்களை அன்பு செய்யவும், அன்பு செய்வோரை அதிகமாக அன்பு செய்யவும், அன்பு செய்ய முடியாதவர்களை அடம்பிடித்து அன்பு செய்யவும் வரம் தாரும். என் அன்பு இயேசுவே. உறுதிமொழி. ஆற்றல் தரும் இயேசுவே, என் ஆற்றலால் அறிவால் எவரையும் தீர்ப்பிடாமல் இயல்பாய் இனிமையாய்
எங்கள் மேல் இறைவாயிரும் சுவாமி. மரித்த சுவாமிகளின் ஆன்மாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பார்க்கிறது. சாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். இயேசுவே ஆராதித்து வணங்கி நன்றி என்று தோத்திரம் செய்கிறோம். அதை நல்லான சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். அன்பும் அமைதியும் நிறைந்த தந்தையே, தோழி நின்று என் சுமையை அகற்றினீர். என் கைகள் கூடையின்றி விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் உம்மை நோக்கி மன்றாடினேன், நீர் என்னை விடுவித்தீர். திருப்பாடல் 81:6. உமது கட்டளைகளை கடைபிடிப்பதில் நான் உமது அன்பு அடங்கியுள்ளது. உமது கட்டளைகள் எனக்கு சுமையாய் இருப்பதில்லை. 1 யோவான் 5:3. உமது அன்பு என்னை என்றென்றும் ஆட்கொள்கிறது. உமது அன்பு இதயம் என்னை எப்பொழுதும் சுமந்து வருகிறது. உமது சுமைகளை எல்லாம் என்னை அன்பு செய்யும் உமது மகன் மீது சுமத்துகிறேன். அன்பு இறைவா, அன்பு நிறை இயேசுவே, தாய் தந்தையின் அன்பு பிள்ளைகளாக, தாய் தந்தை பிள்ளைகளின் அன்பு குடும்பத்திற்காக, தாய் தந்தை பிள்ளைகள் குடும்பத்தின் அன்பு அல்லலுறும் மாநில சமுதாயத்திற்காக இந்த அழகிய அன்பு கயிறினை எனது சுமைகளால் அடித்தெறிந்துள்ளேன். என் இனிய இயேசுவே, உமது அன்பு பல்வேறு சூழல்களில் சுமையாய் மாறுகின்றது. எனது குடும்பத்தில், எனது சமூகத்தில் நான் கொண்ட அன்பு நிறை ஆணவம், அன்பு நிறைந்த அகங்காரம், அன்பு நிறை அதிகாரம், அன்பு நிறைந்த பிடிவாதம் என யாவுமே நான் அன்பு செய்யும் மனிதருக்கு சுமையாயிற்று என்பதை எனக்கு உணர்த்தி அருளும். ஒருபோதும் எனது அன்பு நான் அன்பு செய்பவரை காயப்படுத்தாமல் இருக்க எனக்கு கற்றுத்தருளும். இனியாவது நான் அன்பு செய்யாதவரை அன்பு செய்யவும், நான் அன்பு செய்வோரை அதிகமாக அன்பு செய்யவும், அன்பு செய்ய முடியாதவரை அடம்பிடித்து அன்பு செய்யவும் மறந்தாலும் அன்பு ஏற்றுவேன். ஆற்றல் தரும் ஆவியே, எனது அன்பால் எவரையும் காயப்படுத்தாமல் வாழ்வேன். காயப்படுத்தினால் அது அன்பு இல்லை என நான் அறிவேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தின் அமைதி எங்கள் மேல் இறைவாயிரும் சுவாமி. மரித்த சுவாமிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய அமைதியை பார்க்கிறது. Thank you.
அதிகாரம் 18-19.